வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பர்சன்டேஜோட ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம டைப் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 டைப் நம்ம பார்த்துருந்தோம். சக்ஸசிவ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஒரு டைப்பு. இப்போ பார்க்க போகிறது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கேட்குறது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது செலவு, ப்ரைஸுங்கிறது அதோட விலை, கன்சம்ஷனுங்கிறது எவ்வளோ அதில் நுகர்ந்துருக்கோம், அதாவது நம்ம கன்சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். அப்போ ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை கன்சம்ஷன் போடணும். ஸோ எப்பயுமே ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நுகர்வு குறையும், விலை குறைஞ்சிச்சுன்னா நுகர்வு அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அப்படி தானே, ஒரு பொருள் விலை கம்மியாக இருந்தால் நம்ம நிறைய வாங்குவோம், அதே இது விலை அதிகமாக இருந்தால் வாங்குறத கம்மி பண்ணுவோம். ஸோ அதை தான் இதை மீன் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். எண்ணெயின் விலை 20% அதிகரித்துள்ளது. ஸோ 20% அதிகரிக்குது அப்படின்னா எது ப்ரைஸ்? ஸோ 20% நம்ம ஏற்கனவே எப்படி எழுத சொல்லியிருக்கோம், 20%ங்கிறது 1/5ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். 20%னா 20 டிவைடட் பை 100, அது சிம்பிளிஃபை பண்ணால் 1/5 வரும். இது இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸு. அதன் நுகர்வுனா என்ன அர்த்தம், கன்சம்ஷன்ங்கிறது 8/1/3%. ஸோ 8/1/3%ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 8/1/3 அப்படிங்கிறத 24 1 25 டிவைடட் பை 3, அதுக்கு பர்சன்டேஜ் போடும்போது நமக்கு என்ன வரும், ஸோ 25 டிவைடட் பை 3 இன்ட்டு 100 வரும். இந்த இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் கீழே வரும். அப்போது 1/12ங்கிறது வரும். இது கன்சம்ஷன் குறையுது. ஸோ ப்ரைஸுக்கு ரேஷியோ என்னன்னு எழுதியிருக்கோம், கன்சம்ஷனோட ரேஷியோ என்னன்னு எழுதியிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, செலவில் ஏற்பட்ட சதவீத அதிகரிப்பு அல்லது குறைவு. ஸோ அப்போ என்ன இருக்குது, செலவுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ப்ரைஸுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ ரேஷியோங்கிறது என்னென்னா, டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 பங்கு. அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 5ஓட 1 கூட்டினோம்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ப்ரைஸோட ரேஷியோ 5:6. இது கன்சம்ஷனோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். 12, மொத்த பங்கு 12. அதில் ஒரு பங்கு என்ன ஆகுது, குறையுது. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, குறையுது அப்படின்னு. அப்போ 12லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 11. அப்போது ப்ரைஸுக்கான ரேஷியோ 5:6. கன்சம்ஷனுக்கான ரேஷியோ ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ, அதுதான் 12:11ன்னு சொல்கிறோம். ஓல்டு பங்கு நியூ பங்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபார்முலா என்ன, ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஓல்டு ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷனை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 12 60. நியூவாக இருக்கக்கூடியதை மல்டிப்ளை பண்ணோன்னா 66. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு என்ன ஆகுது, 60லேருந்து 66ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ அதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, சதவீத அதிகரிப்பு அல்லது குறைவு, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்குரிய பர்சன்டேஜ், இது ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நியூ வேல்யூ மைனஸ், ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்போ நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாவில் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த ஃபார்முலாவில் போடுங்க. ஸோ நியூ வேல்யூ என்ன, 66 மைனஸ் 60 டிவைடட் பை ஓல்டு வேல்யூ என்ன, 60 இன்ட்டு 100. ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. ஸோ 0 அடிச்சலாம், 1 6 6. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10%. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10%. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 10. ஸோ ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷன் கொடுத்துருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்க்கரையின் விலை 15% குறைந்துள்ளது, செலவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அப்படி ஏற்படாதவாறு ஒருவர் தனது நுகர்வை எத்தனை சதவீதம் அதிகரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைஸ், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 15%. 15%ஐ நம்ம எப்படி எழுதுவோம், 15 டிவைடட் பை 100ன்னு எழுதும்போது 3/20 கிடைக்கும். ஸோ அதோட பங்கு 3/20. இது என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. அப்போ இதோட ரேஷியோ எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஸோ ப்ரைஸோட ரேஷியோ எழுதும்போது
3/20 மொத்த பங்கு 20, அதில் எத்தனை பங்கு குறைஞ்சிருக்கு? 3 பங்கு குறைஞ்சிருக்கு. அப்போ நியூ வேல்யூ வந்து 17ன்னு கிடைக்கும். 17 பங்கு இருக்கும். இப்போ கன்சம்ஷன் வேணும். செலவில் எந்த மாற்றமும் ஏற்படாதவாறு ஒருவர் தனது நுகர்வு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ செலவில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, ஒருவர் நுகர்வு அது வந்து எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே நம்ம சொன்னோம், இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் இன்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். அப்போது நமக்கு ப்ரைஸும் கன்சம்ஷனும் எப்படி வரும்? ப்ரைஸ் வேணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை கன்சம்ஷன் போகிறோம். அப்போ ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரேஷியோவை திருப்பி போடணும். ப்ரைஸுக்கான ரேஷியோவை இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பண்ணோம்னா அதுதான் கன்சம்ஷனுக்குரிய ரேஷியோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு கன்சம்ஷனுக்கான நியூ வேல்யூ அண்ட் ஓல்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஆயிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ 17 இருக்கிறது 20 மாறி இருக்குன்னா என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி அதான் சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜுக்கு வந்து என்ன பண்ணணும்? நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ. ஸோ அப்போ 20 மைனஸ் 17 டிவைடட் பை 17 இன்ட்டு 100. ஸோ அப்போ 3/17 இன்ட்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 300 டிவைடட் பை 17% அப்படின்னு வரும். ஓகே? ஸோ அப்போ இங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு? ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாதவாறு, செலவில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதவாறு நம்ம இதை செய்யும்போது அது எந்த பிரச்சனையும் வராது. தேர்டு கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சர்க்கரையோட பிரைஸ் வந்து விலை வந்து 20% உயர்த்தப்பட்டுள்ளது. சர்க்கரைக்கான செலவினத்தை முந்தையதை போலவே வைத்திருக்க வேண்டும் என்றால் நுகர்வு குறைப்புக்கும் அசல் நுகர்வுக்கும் இடையிலான விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கன்சம்ஷன் கண்டுபிடிச்சு அதுக்குரிய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சேம் தான். இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20%. 20%னா நம்ம எப்படி எழுதுவோம்? 1/5. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ரைஸுக்கான ரேஷியோ நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம்? மொத்தம் 5 பங்கு, அதில் ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? ரேஷியோ 5:6. இப்போ ஓல்டு வேல்யூ 5 பங்கு இருந்துச்சுன்னா நியூ வேல்யூ வந்து 6 பங்காக வரும் ப்ரைஸில். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கன்சம்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா நுகர்வுக்கான குறைப்பு நுகர்வுக்கு இடையிலான அசல் நுகர்வுக்கான விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது என்னவா மாறுது? 6/5 மாறும். அப்போ என்ன இருக்குன்னா 6 பங்கா இருந்தது 5 பங்கா குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு இடையிலான நுகர்வு குறைப்புக்கும் அசல் நுகர்வுக்கும் இடையிலான விகிதம். இப்போ இதுக்குரிய ரேஷியோ எழுதணும். அதாவது நம்ம என்ன பண்ணோம்? 1/5 எழுதுனதை நம்ம 5/6 மாற்றணும் இல்லையா? இப்போ 6/5 இருக்கதை இந்த மாதிரி ரேஷியோவா நம்ம எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம்? மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்கு. 6 பங்கு வந்து 5 பங்கா மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? 1 பங்கு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/6 அப்படின்னு போட்டாதான் நம்ம 6:5ன்னு போட முடியும். ஸோ அப்போ ரேஷியோ 1:6. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் இது. இவங்க வந்து ரேஷியோ கேட்டதுனால நம்ம இதுல இருந்து ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். அடுத்து, பேனாவின் விலை 20% குறைந்தால் ஒருவர் கூடுதலாக 10 பேனாக்களை 100 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஒவ்வொரு பேனாவின் புதிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இதை வந்து நம்ம இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடும் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பேனாவின் விலை 20% குறைச்சோம் அப்படின்னா கூடுதலாக 10 பேனா வாங்க முடியும். அப்போ இந்த குறைச்ச 20%ஓட விலை தான் இந்த 10 பேனாவுக்கு சமமாக இருக்குமா? 10 பேனாவோட விலையா இருக்குமா? அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க? 100 ரூபாய்க்கு வாங்க முடியும். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா 100 ரூபாயில் 20% எவ்வளோ? 20 ரூபாய். ஓகேவா? 100 ரூபாயில் 20% அப்படின்னா என்ன வரும்? 20 ரூபாய் வரும். அப்போ அந்த 20 ரூபாய் தான் இந்த 10 பேனாவுக்கான காசு. ஓகே? அப்போ ஒரு பேனாவுக்கான காசு, ஒரு பெண்ணுக்கான காசு வேணும்னா 2 ரூபாய்.
இதை அப்படியே குறைச்சிருங்க. 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 ரூபாங்கிறது ஒரு பேனாவுக்கான காசு. அவ்வளோதான் ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பேனாவின் புதிய விலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 ரூபா. பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் முன்னாடி பார்த்த சம்மு மாதிரியே தான். அழிப்பானின் விலை, அதாவது எரேசரோட விலை 20% குறைக்கப்பட்டால் 1 ரூபாய்க்கு கூடுதலாக 2 எரேசரை வந்து ஒருவர் வாங்க முடியும். குறைச்சாங்கன்னா 1 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 2 எரேசர் வாங்க முடியும். அப்படின்னா இந்த விலை குறைப்பிற்கு பிறகு 1 ரூபாய்க்கு எத்தனை எரேசர் வாங்கலாம்? ஸோ இது வந்து நம்ம ப்ரைஸ் கன்செப்ஷன் மெத்தடில் போட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், 25%. ஸோ 25% நம்ம எப்படி எழுதுவோம், 1/4ன்னு எழுதுவோம். இது என்ன ஆகுது, குறைக்கப்பட்டால். அப்போ குறைக்கப்பட்டால்னா ப்ரைஸோட ரேஷியோ எழுதுகிறோம். ப்ரைஸோட ரேஷியோ எழுதும்போது மொத்த பங்கு 4, அதில் ஒரு பங்கு குறைச்சிடணும். ஸோ ஒரு பங்கு குறைச்சோம்னா 4:3ன்னு கிடைக்கும். அதாவது 4ங்கிறது ஓல்டு பங்கு, நியூ பங்கு வந்து 3 பங்கு கிடைக்கும். இது ப்ரைஸுக்கு. அடுத்து இதுலேருந்து கன்சம்ஷன் தானே கேட்டிருக்காங்க. விலை குறைப்புக்கு பிறகு 1 ரூபாய்க்கு எத்தனை அழிப்பான்கள் வாங்க முடியும்? ஸோ இப்போ கன்சம்ஷனுங்கிறப்போ இதோட அப்படியே ரேஷியோவோட ரிவர்ஸ். ஸோ 3:4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த 1 யூனிட். இப்போ அந்த 1 யூனிட்டுக்கு தான், அதாவது 1 யூனிட்டுக்கு தான் நம்ம 2 அழிப்பான்கள் வாங்குறோம், 2 எரேசர்ஸ் வாங்குறோம். 1 யூனிட்டுக்கு 2 எரேசர் வந்து வாங்குறோம். ஓகேவா? கூடுதலாக வாங்கக்கூடியது அதுதான். அப்போது மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, 4 யூனிட் இருக்குது. ஸோ ஃபைனலாக 1 ரூபாய்க்கு எத்தனை வாங்குவாங்க அப்படின்னா 4x2. 1 யூனிட்டுக்கு 2 எரேசர்னா 4 யூனிட்டுக்கு 4x2 8 எரேசர் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 8 வரும். அப்போ ஃபைனலாக விலை குறைச்சதுக்கு அப்புறமா 1 ரூபாய்க்கு 8 அழிப்பான்கள் வாங்கலாம். இதோட இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற இந்த டைப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் 2-3 டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.